இப்ப சிகரம் படத்துல அகரம் இப்போ சிகரமாச்சு இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு அதுதான் நெத்தியடி நந்தகுமார். ஹாய் சலோ ஐ லவ் யூ. சிகரம் இந்த படம் வந்து 1991 வெளிவந்தது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இந்த பாடல் வந்து போன வீடியோலயே பார்த்தோம். இந்த வீடியோல வந்து அகரம் இப்போ சிகரமாச்சு இந்த பாடலை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்பிபி ஐயா பாத்தீங்கன்னா நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் இந்த 3 திறமையும் வந்து இந்த ஒரே படத்துல காட்டியிருப்பாரு. அகரம் இப்போ சிகரமாச்சு இந்த பாட்டுல ஜேசுதாஸ் பாடி இருப்பாரு. மியூசிக் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் போட்டிருப்பாரு. இந்த ஆரம்ப காட்சியை வந்து சொல்லி ஆகணும். ஆரம்ப காட்சியில 4 பேருக்கு வந்து வாழ்க்கை அப்படியே மாறும். அதாவது வாழ்க்கை வந்து ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி காட்சி எடுத்துப்பாரு டைரக்டர் ஆனந்த். ஆனந்த் பாத்தீங்கன்னா பாலச்சந்தருடைய அசிஸ்டன்ட். எஸ்பிபி சாருக்கு ஒரு கதையை சொல்லி இந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோ, கதை வந்து இதுதான் அப்படின்னு சொன்னா கதைக்கு உயிரை கொடுத்து நான் வந்து ஹீரோ, தன்னுடைய கதையை வந்து தூக்கி நிறுத்துவேன், ஹீரோவா இருந்து இந்த கதையை வந்து நான் தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்ச படம் தான் இந்த சிகரம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 4 பேர்த்தோட வாழ்க்கை வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். சார்லி வந்து கோர சிங்கரா இருப்பாரு. கோர சிங்கராவே வந்து வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு பாடகரா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. ராதாவுக்கு வந்து தனிமையிலேயே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை வந்து எஸ்பிபி மூலியமா கிடைக்கும். பாட்டு பாடும் எஸ்பிபி சார் பேச முடியாம இருப்பாரு. திடீர்னு பிரியா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு. அப்படி கூப்பிடும் போது ராதா மேடம்க்கு கேட்கும், வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே கேட்கும். ராதா கண்ணீரோட ஓடி வருவாங்க. 2 பேரும் ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. அந்த கண்ணீரே வந்து பேசும். சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிப்பாரு ஆனந்த் பாபு. அந்த டைம்ல சாக்ஸபோன் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும். இப்படி 4 பேருடைய வாழ்க்கையும் ஏற்றத்தை கொடுக்கும். அதுதான் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. படத்தோட ஆரம்பமே வந்து இதுதானே, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழல் ஆச்சு. மூங்கில் மரத்துக்கு மதிப்பு இல்லை. அந்த மூங்கில் மரம் புல்லாங்குழலா மாறும்போது அதுக்கு மதிப்பு இருக்கு. அததான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. இந்த பாடல் வந்து நடபைரவி ராகத்துல அமைஞ்சிருக்கு. சோகம், ஏக்கம் இந்த மாதிரியான ஒரு ராகத்துல போகும். இந்த ராகத்துல 10வது மேளத்துல வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை வந்து வைரமுத்து எழுதியிருக்கிறாரு. அவர் சூப்பரா எழுதியிருப்பாரு. அதாவது வாழ்க்கையோட தத்துவத்தை அப்படியே சொல்லியிருப்பாரு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி அப்படின்னு ஹை பிச்ல பாடுவாரு ஜேசுதாஸ் சார். அப்ப இருந்து அந்த வரியில இருந்து கனத்த மனதோட கண்ணுல கண்ணீரோட தான் பாட்டு முடியற வரைக்கும் கேட்கற மாதிரி இருக்கும். சந்தோஷம் சொல்லும் சங்கதி. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனலான ஒரு லைன்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பராகவும் மியூசிக் போட்டிருப்பாரு. அதாவது பியானோ மியூசிக் அப்புறம் வந்து ஒரு புல்லாங்குழல் மியூசிக் வரும். ராதா வந்து தாங்கி பிடிப்பாங்க எஸ்பிபி. அப்போ ஒரு அந்த மியூசிக்ல வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். எஸ்பிபி சாருக்கு ஒரு சந்தோஷமாயிடும், என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு துணை இருக்கு அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. தன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கும் ஒரு துணை இருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு எஸ்பிபி சாருக்கு. அப்படியே நடக்க ட்ரை பண்ணுவாரு. காலங்கள் போனாலுன்னு கோலங்கள் போனாலுன்னு பொய்யன்பு போகும் மெய்யன்பு வாடும். எந்த வயசுனாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த வயசுலதான் வந்து நமக்கு அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எந்த வயசுலயும் வந்து அன்பு இருக்கலாம். யார் மேல வேணா அன்பு வைக்கலாம். இந்த பியானோ மியூசிக் வரும். அந்த மியூசிக் கேட்டா ரொம்ப மனசு ரொம்ப பேசும். அப்புறம் தண்ணீரில் மீன்கள் வாழும், கண்ணீரில் காதல் வாழும், இந்த லைன் நல்லா இருக்கும். தண்ணீரில் மீன்கள் வாழும், கண்ணீரில் காதல் வாழும், ஊடல்கள் எல்லாம் தேடல்கள் தானே. சே, எனக்கு இந்த வயசுல எனக்கு இந்த ஒரு அன்பு போதும் அப்படிங்கிற மாதிரி. ஊடல்கள் எல்லாம் தேடல்கள் தானே. பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும், கண்ணீரில் தானே காயங்களாரும். இது போதுமே,
நமக்கு வயசானாலும் நமக்கு அன்பு காட்டுறதுக்கு பக்கத்துல ஒரு துணை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும். கண்ணீரில் பாதி காயங்கள் ஆகும். மனசு நொந்து போய் தனிமையில் இருக்கும் போது இந்த பாடல் கேட்டோம்னா மனசை நல்லா தேத்திக்கலாம். அந்த அளவுக்கு எமோஷனலா மியூசிக் போட்டிருப்பாரு. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. சின்ன எறும்புக்கு கூட வாழ்க்கை இருக்கு. நாம சாதிக்கணும்னு நினைச்சா நாம எப்படி வேணா போராடலாம், போராடி ஜெயிக்கலாம். அதுக்குண்டான பாடல் தான் இந்த பாடல். எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. சரிங்க, அடுத்த முறை இதே மாதிரி நல்ல பாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன்.